என் தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய இல்லத்தின் மீது சிலர் ஒரு விஷயத்தை போட்டு விட்டார்கள். என் பிள்ளையே, அவர்கள் போட்ட அந்த பொருளினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று நிலை தடுமாறி நின்று கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு உடனடியாக அதனை நீ எடுக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, அதற்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு பொருளை நீ நெருப்பில் போட்டுவிட்டால் போதும். கருப்பன் உன்னை தேடி வந்து இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு இப்போது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது, கவலைகள் அதிகமாக இருக்கிறது, எப்போதும் கண்ணீரோடு தான் நின்று கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். எந்த நேரத்திலும் நமக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இல்லை என்று நீ மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனம் எத்தனையோ பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் எந்த ஒரு யோசனைகளும் உன்னை தெளிவு கிடைத்தபாடு இல்லை. ஆனாலும் எந்த ஒரு யோசனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்ல போகிறதோ என்று என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது. அப்படி என்னதான் நடக்க கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடதான் இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இந்த ஒரு பொருள் இருப்பதை நான் கண்டுகொண்டேன். அதை நீ உடனடியாக எடுக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் என் பிள்ளைக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக மாறிவிடும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அதை நடக்க விடக்கூடாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி உனக்காக இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்றால் இப்போது உன் வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் அதையெல்லாம் நீ பெரிதாக பொருட்படுத்தவில்லை. எப்படியும் நமக்கு இதுதான் நடக்கப் போகிறது, நாம் வாழ்க்கை இப்படி சென்று விட போகிறது என்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, உனக்கான நன்மைகள் எப்படி இருக்கும்? இந்த கருப்பன் மீது நீ நம்பிக்கை இல்லாமல் சில சேரங்களில் சென்று விடுகின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நன்மைகள் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும். அதனால் எல்லாவற்றையும் நாம் தெய்வத்தின் விட்டுவிட்டு தெய்வமே கதி என்று சரணடைந்து விடுவோம் என்று நீ உன்னுடைய மனதிற்குள் ஆழமான சிந்தனையை வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் நீ கொடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக தெய்வம் உன்னை கண் திறந்து பார்க்கும். உன்னுடைய தன்னம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலனை நீ அடையத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என் பிள்ளை உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும். உன்னுடைய சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நாள்தோறும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகத்தான் தொடங்குவாய், நல்ல விஷயத்தை தான் செய்து கொண்டிருப்பாய். ஆனால் இடையில் என் பிள்ளை நீ உனக்கு குறுக்கு கிடுகள் வந்தால்தான் என் பிள்ளை உன்னை இந்த இடத்தில் தேங்கி நின்று விட்டிருக்கின்றாய். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலை அடைய வேண்டும் என்றுதான் நீ துடித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, எதனால் இந்த பிரச்சனை எல்லாம் மேலும் மேலும் வருகிறது? எதை தொட்டாலும் நீ நேர்மையாகத்தான் இருக்கின்றாய். நீ நல்லதையே வருகிறது என்று சொன்னாலும் அதுவெல்லாம் உன் பக்கம் எதிர்மறையாக உனக்கு திருப்பி விடுகிறது. எந்த செயலாக இருந்தாலும் அது உனக்கு பிரச்சனையாதான் வந்து முடிகிறது. எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு எந்த நேரத்திலும் நமக்கு சரி என்று பட்டதை நம்மால் செய்ய முடியவில்லையே என்று வருந்தி நிற்கின்றாய் அல்லவா? இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
என் தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுகின்றாய். அப்படியானால் என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள், எதனால் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய யோசைக்கான பதிலை தான் நான் கண்டுபிடித்து விட்டேன். என் பிள்ளையே, நீ ஒரு நாள் சிரித்தாலே அதற்கு அடுத்து 10 நாள் நீ தொடர்ந்து அழ வேண்டிய சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது. இந்த அப்பன் சொன்னது உண்மைதானா என்று அப்படி உண்மையாக இருந்தால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு சந்தோஷம் என்ற ஒன்று உன் வாழ்க்கை நிரந்தரமாக இல்லை. ஆனால் அழுதால் மட்டும் அது உனக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. நீ சிரித்தால் மட்டும்தான் அது உனக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைப்பது இல்லை. இப்படி இருக்கின்ற என் பிள்ளை, இதை நீ சரி செய்ய வேண்டும் அல்லவா? எப்போதும் உனக்கு சந்தோஷம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அல்லவா? அதே நேரத்தில் கஷ்டங்களும் வரக்கூடாது, பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்று நீ ஆசைப்படலாம். ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராதல்லவா? என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் ஓரளவிற்குத்தான் வர வேண்டுமே தவிர அதிகமாக வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடாது. இப்போது அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ நன்றாக சிந்தித்து பார். என் குழந்தை, நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது சத்தமாக சிரிக்கின்றாய் அல்லவா? யாரை பார்த்து சிரித்தாய் என்று சிந்தித்து பார். யார் இருக்கும்போது சிரித்தாய்? அது மட்டுமல்ல, ஒரு முறை சந்தோஷத்திற்கு பிறகு கஷ்டங்கள் வரும்போதும் எல்லாம் நீ உன் அப்பன் சொல்கின்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபரிடத்தில் தான் அதிகமாக சிரித்தாய். அதன் காரணமாகத்தான் உனக்கு கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா? இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எதை காட்டுகிறது என்று தெரியுமா? உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மனமகிழ்ச்சி அடையவில்லை, அடைந்தது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு உன் வாழ்க்கையில் கண் திஷ்டியை போட்டு விட்டார்கள். உன் இல்லத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு முன்னேற்றங்களை கண்டு உன்னுடைய இல்லத்தின் மீது அவர்கள் கண் திஷ்டியை போட்டுவிட்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் என் அன்பு குழந்தையே, கல்லடிப்பட்டாலும் படலாம், கண் திஷ்டி படக்கூடாதல்லவா? மற்ற எல்லா விஷயங்களை விட மிகவும் பொல்லாதது இந்த கண் திஷ்டி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை பெரிதாக மற்றவரிடத்தில் வெளிப்படுத்தி விடாதே. அடுத்தவரிடத்தில் நீ வெளிப்படுத்தும் போது அது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை தான் கொடுக்கிறது. அப்படி என்றால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலை எல்லோருக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று, தூக்கமாக இருக்கிறார்களே என்று அடுத்தவரை பற்றி தான் யோசிப்பார்களே தவிர தன்னை பற்றி ஒருபோதும் யோசிப்பதில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை பற்றி தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு நல்லது நடந்தாலும் இவர்களுக்கு நல்லது நடந்துவிட்டதே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு கெட்டது நடந்துவிட்டால் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் இப்போது அனுபவிக்கிறார்கள் என்று, உனக்கு நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உன்னை விமர்சித்து பேசுவதையே வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவரினுடைய பார்வை உனக்கு நிச்சயமாக கெடுதலை மட்டும்தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் நீ வெளியில் பகட்டாக தெரியாவிட்டாலும் உன் மீது திடீரென்று இப்படி ஒரு வசதி கிடைத்தது என்று சொல்லி உன் மீது கண் திஷ்டியை இவர்கள் போடத்தான் செய்வார்கள். அதனால் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் நீ பெரிதாக எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் நல்ல நிலையை அடைவது மிகவும் தானாக நடந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. உன் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இதே போல எல்லாம் நடக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, அதையெல்லாம் நீ மற்றவரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. இதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். உன்னுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் அவர்களுக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. சாதாரணமாக சிரித்தால் கூட அவர்களுக்கு அதை கண்டு இவர்கள் மனதில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டால் அதுவும் உனக்கு கண் திஷ்டியாக மாறிவிடும்
இப்போது உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் குடும்ப உறவோடும் உன்னுடைய வாழ்க்கை துணையே உன்னுடைய குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் அது மற்றவர்களுக்கு ஏற்றமாக மாறிவிடுகிறது. உன் மீது கந்திஷ்டியை போட்டு விடுகிறார்கள். இப்படிதான் எதை செய்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. இதுபோன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் அல்லவா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாளை இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக கிழக்கு முகமாக நின்று கொண்டு உன் கையில் 5 மிளகாய் வைத்தலை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 6 முறையும் சுற்றி அதனை நெருப்பில் போட்டு எரித்துவிடு. அது கருகுவது போல உன்னுடைய கண் திஷ்டிகளும் அதை நெருப்பில் கரைந்து போகும். இதை செய்ய முடியாதவர்கள் கற்பூரத்தை உடல் முழுவதும் நன்றாக தேய்த்து விட்டு தலையை சுற்றிவிட்டு 3 முறை துப்ப செய்து விட்ட பிறகு அதனை வாசலுக்கு வெளியே வைத்து எரித்து விட வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பூரத்தை எடுத்து தலையை சுற்றி அதன் பிறகு என் பிள்ளை துப்பிவிட்டு வாசலுக்கு வெளியே எரித்து வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த புகை செல்வது போல உன்னுடைய கண் திசையும் அதோடு சென்றுவிடும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, இதுவெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்து செய்வதற்கு உனக்கு நேரமில்லை. இன்று உன் அப்பன் சொன்ன பிறகாவது நீ இதை நிச்சயமாக செய்ய வேண்டும். உனக்கு இருக்கின்ற கண் திஷ்டிகள் உன்னை விட்டு விலக வேண்டும். என் செல்லமே, உன்னிடத்தில் கண் திஷ்டிகள் இருக்கின்றதோ இல்லையோ, இதையெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தினமும் இதை நீ செய்யாவிட்டாலும் வாரத்தில் 2 முறையாவது நீ செய்து பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனது பொறுப்பல்லவா? என் அன்பு குழந்தையே, அப்பன் சொன்னதை கேட்டு கவனமாக நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தபடியே நிச்சயமாக நடக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும்.